ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். இந்த சேனலில் என்னுடைய ஆரி பேசிக் வீடியோ, ஆரி அட்வான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா ஆரி ரிவர்ஸ் செயின் ஸ்டிச். அதுதான் நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். சரி த்ரெட், சில்க் த்ரெட். உங்களுக்கு தெரியும், சில்க் த்ரெட்டாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கணும். சரி த்ரெட் வந்து 1 இருந்தால் போதும். துலிப் நீடில். சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சரியில் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சில்க் த்ரெட்டில் வந்து நாட் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணுமோ அங்கே வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. ஏன்னா லைன் வரைஞ்சாதான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து டிசைன் வந்து உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு இருக்கும். நல்லா பழகிட்ட பிறகு நீங்கள் வந்து லைன் போட டேரெக்டாகவே நீங்கள் வந்து வரையலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நான் போடுறேன். ஓகேவா? உங்களுக்கு லென்த்து வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லென்த்து வந்து எடுத்துக்குங்க. நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நான் இப்போ போடுறேன் பாருங்கள். நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா, அதே போல் ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போடுங்க. த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக நீங்கள் பிடிக்க வேணாம், ஓரளவுக்கு மீடியமாக நீங்கள் வந்து நீங்கள் பிடிச்சி போட்டால் போகிறோம். ஏன்னா நம்ம கிளாத் வந்து சுருக்கம் வரக்கூடாது, நம்ம பண்ணுற ஒர்க்கும் வந்து நீட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு வந்து நீங்கள் போடணும். இப்போ நான் இதிலே வந்து நான் பாதியோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் பாருங்கள், இது வந்து நம்ம போட போகிறது வந்து ஆரி ரிவர்ஸ் செயின் ஸ்டிச். ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் ஆரி டபுள் ஸ்ட்ரெயின் வித் சில்க் த்ரெட்னு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா அது ரிலேட்டடாக தான் இந்த வீடியோ. அதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரே டைரக்ஷனில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நம்ம போடணும். இப்போ நான் இது வெளியே வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இது ஃபினிஷிங் முடியுது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு நம்ம லாஸ்ட்டாக எந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டோமோ அதில் சென்டர் பாயிண்டில் வரணும். இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்கு சென்டர் பாயிண்டில் இந்த ஸ்டிச் போடணும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இது வந்து பக்கத்தில் நான் போட்டிருப்பேன் டபுள் லேயர் ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சு. இது வந்து பக்கத்தில் கிடையாது, ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே இன்னொரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடும் போது அதோட லுக்கு வந்து பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டிச்சை நீங்கள் வந்து ஆரி ப்ளவுஸ்லலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், ப்ரைடல் ப்ளவுஸ்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங், ரோச்சஸ் டிசைன், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய அந்த வீடியோலாம் போய் பாருங்கள், லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இது வந்து ஒரு பட்டையாக ஒரு அழகாக நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் வந்து வரும். உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். இப்போ நான் இதை வந்து எண்ணாட் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். என்னுடைய கிளாஸ்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன். டீட்டெயிலும் நீங்கள் வந்து கிளாஸோட டீட்டெயில், அமௌண்ட் என்னவோ நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களை யாரும் நாங்கள் வந்து கட்டாயப்படுத்தல, விருப்பம் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சரியில் போட்டோம் இல்லையா, இதுவாக சில்க் த்ரெட்டில் போட்டால் எப்படி இருக்கும் நான் சொல்லித்தரேன். ஏன்னா நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் சில்க் த்ரெட்லேயே சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரெண்டுமே நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சரியில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வந்துடும். இப்போ 2 த்ரெட் எடுத்து நான் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள், தெரியுதா? ரெண்டு த்ரெட்டு வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும், இது ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான் இது. ஸோ நீங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுவும் நான் வந்து இது பக்கத்தில் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், சில்க் த்ரெட் வந்து நம்ம நாட் போட்டோம் இல்லையா, இந்த
இந்த சில்க் த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் பாருங்கள். நான் நுனியில் வந்து எடுக்கல, கொஞ்சம் தள்ளி தான் த்ரெட்டை வந்து நான் மேலே எடுக்கிறேன். இப்போ வந்து நான் எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து நான் அதில் சில்க் த்ரெட்டில் வச்சு ஒரு செயின் ஸ்டிச் வந்து நான் போடுறேன். ஈவனாக நீங்கள் போடுங்க, அன்ஈவனாக போடாதீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். நான் ஏன் ஃபுல்லாக லைனில் வந்து செயின் ஸ்டிச் சொல்லித்தரேன்னா, நான் அப்படி ஃபுல்லாக சொல்லி கொடுத்தா வீடியோ லென்த்தாக போகும். ஸோ நான் உங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோ வந்து ஷார்ட்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் புரியணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து நான் ஷார்ட்டாக நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இந்த செயின் ஸ்டிச் வந்து சிங்கிளாக போடும் போது எப்படி இருக்குது. இப்போ பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு அதை வந்து ரிவர்ஸில் நம்ம சென்டரில் போடணும். ரிவர்ஸில் நம்ம போய் தான் போடணும். அதுக்கு தான் இது பேர் வந்து ரிவர்ஸ் செயின் ஸ்டிச். இது வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ்லலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சரியில் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் போதாது, சில்க் த்ரெட்லேயே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. நம்மளுடைய சேனலில் அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எம்ப்ராய்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணுமா, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரியான ரிலேட்டட் வீடியோ வேணும்னு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் போடுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு பார்க்கும் போது ஒரு லைக் கொடுங்க. பார்த்தீங்களா, இது போட்டு இப்போ என்ன பண்ண ஃபினிஷ் பண்ணுற இடத்துல வந்து எண்ட் நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்டில் வந்து எண்ட் நாட் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் வந்து கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எண்ட் நாட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இது எண்ட் நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். உங்களுக்கு மேலே த்ரெட்டு தெரிஞ்சுன்னா கீழே வந்து நீங்கள் இழுத்து விட்டு அது உள்ளே போயிடும். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.